ஹாய். இப்போ நீங்கள் பார்க்க போகிறது ஆக்டர் விஜய் தேவரகொண்டாவும் ராஷ்மிகாவும் கீதா கோவிந்தம் படம் மூலமாக ஒன்றா நடிச்சிருந்தாங்க. அந்த படம் 2018 வெளியாச்சு. ஸோ அப்போலேருந்து இவங்க 2 பேரும் ரிலேஷன்ஷிப்பில் இருந்திருக்காங்க. இந்த கப்புள்ஸ்க்கு இப்போ தான் ரீசண்டாக February 26 மேரேஜ் முடிஞ்சுது. ராஜஸ்தானில் உதய்பூர் பேலஸில் ரொம்பவே கிராண்டாக மேரேஜ் பண்ணியிருக்காங்க. மேரேஜ் ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸ் மட்டும்தான் இன்வைட் பண்ணி பண்ணியிருக்காங்க. அதனால இவங்களோட ரிசப்ஷனில் ஹைதராபாத்தில் ப்ளேஸ் பண்ணியிருக்காங்க. ஹைதராபாத்தில் என்னென்ன ஆக்டர்ஸ் கலந்துக்கிட்டாங்க, இவங்க ரிசப்ஷனுக்கு என்னென்ன ஆக்ட்ரஸ் கலந்துக்கிட்டாங்க, அது மட்டும் இல்லாமல் யார் யார் என்னென்ன காஸ்ட்லியான கிஃப்ட்ஸ் கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்க்கலாம் வாங்க. ஆக்ட்ரஸ் நயன்தாரா இந்த கப்புள்ஸோட வெட்டிங்க்கு வந்திருக்காங்க. அது மட்டும் இல்லைங்க, இவங்களுக்கு ராஷ்மிகா ரொம்ப பிடிக்குமா, அதனால் இவங்க ராஷ்மிகாவுக்கு 1 crore வேல்யூ இருக்கிற டைமண்ட் நெக்லஸ் ப்ரெசென்ட் பண்ணியிருக்காங்க. ஆக்டர் ரன்பீர் கபூர், ஆலியா பட் இந்த கப்புள்ஸோட வெட்டிங்க்கு வந்திருக்காங்க. அது மட்டும் இல்லைங்க, அவங்களுக்கு இவங்க காஸ்ட்லியான ப்ரேஸ்லெட் கிஃப்ட் பண்ணியிருக்காங்க. அதோட ஒர்த் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 4 crores கிட்ட வருதுன்னு சொல்லிகிட்ருக்காங்க. ஆக்டர் மகேஷ் பாபு இந்த கப்புள்ஸோட மேரேஜ்க்கு ஃபேமிலியோடு வந்திருக்காங்க. அது மட்டும் இல்லைங்க, ஹைதராபாத் சிட்டியில் ஒரு பெரிய ஹவுஸையும் இந்த கப்புள்ஸ்க்கு கிஃப்டாக கொடுத்துருக்காங்க. அதோட ஒர்த் 4 crores அப்படின்னு சொல்லிகிட்ருக்காங்க சோஷியல் மீடியாவில். நம்ம கேஜிஎஃப் ஸ்டார் யாஷ் இந்த கப்புள்ஸோட வெட்டிங்க்கு வந்திருக்காரு. அது மட்டும் இல்லைங்க, இவர் அவங்களுக்கு பெங்களூரில் ஒரு காஸ்ட்லியான ஹவுஸை அவங்களுக்கு ப்ரெசண்ட்டாக கொடுத்துருக்காரு. அந்த காஸ்ட்லியான ஹவுஸோட வேல்யூ பார்த்திங்கன்னா 1 crore கிட்ட வருது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நடிகர் துல்கர் சல்மான், ரஷ்மிகா மந்தனாவும் சேர்ந்து நடித்த சீதாராம் படம் மிகப்பெரிய அளவில் ஹிட் படமாக அமைஞ்சது. இந்த கப்புள்ஸோட வெட்டிங்கில் இவர் கலந்துக்கிட்டார். அது மட்டும் இல்லாமல் 1 கோடி மதிப்புள்ள ஹனிமூன் பேக்கேஜ் மால்தீவ்ஸில் இவங்களுக்காக இவர் புக் பண்ணி கொடுத்துருக்காரு. நடிகர் ஜூனியர் என்டிஆர் இந்த கப்புள்ஸோட வெட்டிங்கில் கலந்துட்டுருக்காரு. இவங்க 2 பேர் கூடயும் அவர் படம் பண்ணலனாலும் இவங்களோட வெட்டிங்கில் அவர் கலந்துக்கிட்டு இருக்காரு. அது மட்டும் இல்லாமல் 4 crores வேல்யூ இருக்கிற வாட்சை இவங்களுக்கு கிஃப்டாக கொடுத்துருக்காரு. இது ஃபாரின் வாட்ச் அப்படின்னும் சொல்லப்படுது. ஆக்டர் நானியும் விஜய் தேவரகொண்டாவும் ரொம்பவே நெருங்கிய நண்பர். அது மட்டும் இல்லாமல் இவங்க 2 பேரும் சேர்ந்து ஒரு படமும் பண்ணியிருக்காங்க. அதனோட காரணமாக இவங்களோட வெட்டிங்க்கு இவர் ரொம்பவே காஸ்ட்லியான ஹோம் தேட்டரை கிஃப்டாக கொடுத்துருக்காரு. அந்த ஹோம் தேட்டரோட வேல்யூ கிட்டத்தட்ட 2 crores அப்படின்னு சொல்கிறாங்க. நம்ம முகேஷ் அம்பானி சாரும் நீதா அம்பானி மேடமும் சேர்ந்து ராஷ்மிகா மந்தனோட வெட்டிங்கை அட்டன் பண்ணியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் துபாயில் இருக்கக்கூடிய ரொம்பவே ஃபேமஸான ஹை கிளாஸ் அப்பார்ட்மெண்ட்டில் இவங்களுக்கு ஒரு அப்பார்ட்மெண்ட்டை கிஃப்டாக கொடுத்துருக்காங்க. ஆக்ட்ரஸ் சமந்தா விஜய் தேவரகொண்டா கூட குஷி படம் பண்ணியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இவங்க ராஷ்மிகாவுக்கு ரொம்பவே நெருங்கிய நண்பர். இவங்களோட வெட்டிங்கில் இவங்க கலந்துக்கிட்டு இருக்காங்க. அவங்களுக்கு இவங்க கிட்டத்தட்ட 1 crore வேல்யூ இருக்கிற ஹோம் ஃபர்னிச்சர்ஸை கிஃப்டாக கொடுத்துருக்காங்க. ஆக்டர் ராம் சரணும் அவருடைய ஒய்ஃப் உபாசனாவும் இந்த கப்புள்ஸோட வெட்டிங்கில் கலந்துக்கிட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் ரொம்பவே வேர்ல்ட் கிளாஸ் ஃபேமஸான காஸ்ட்லியஸ்ட் காரை இந்த கப்புள்ஸ்க்கு கிஃப்ட் பண்ணியிருக்காங்க. அதோட ரேட் கூட அவங்க மென்ஷன் பண்ணலை, அவ்வளோ காஸ்ட்லியான காரை அவங்க கிஃப்ட் பண்ணியிருக்காங்க. ஆக்ட்ரஸ் தமன்னா ராஷ்மிகா மந்தனோட வெட்டிங்கில் கலந்துருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் அவங்களுக்கு ரொம்பவே காஸ்ட்லியான கோல்ட் கொலுசை கிஃப்ட் பண்ணியிருக்காங்க.
ஆக்டர் அல்லு அர்ஜுன் ராஷ்மிகாவோட வெட்டிங்க்கு ஃபேமிலியோடு கலந்துருக்காரு. இவங்க 2 பேரும் சேர்ந்து நடித்த புஷ்பா படம் மிகப்பெரிய ஹிட் படம். அது மட்டும் இல்லைங்க, நம்ம ராஷ்மிகா தான் இவருக்கு லக்கியஸ்ட் பேர் அப்படின்னு அவர் சொல்லியிருக்காரு. இவங்களோட வெட்டிங்க்கு இவரோட கிஃப்டாக 4 crores வேல்யூ இருக்கிற கோல்ட் செயினை கிஃப்டாக கொடுத்துருக்காங்க. அதோட ஒர்த் 4 crore அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த கப்புள்ஸோட கிஃப்ட் டீட்டெயில்ஸ் எல்லாம் கேட்ட அப்புறம் இந்த கப்புள்ஸ் ரொம்பவே லக்கின்னு தாங்க சொல்லணும். ஏன்னா இவங்களுக்கு கிஃப்டாகவே 50 crore நியர் இவங்களுக்கு கிஃப்ட் மட்டுமே வந்திருக்குங்க. ரொம்பவே லக்கியான ஹாப்பியான கப்புள்ஸன் அப்படின்னு பேர் வாங்கியிருக்காங்க.